பாருங்க, சூப்பராக இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு செய்ய போகிறோங்க. இது தோசை, இட்லி, சாப்பாட்டுக்கு எல்லாருமே நல்லா இருக்குங்க. நம்ம வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு 4 முட்டை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. முட்டை குழம்புக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மிளகு, 100 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம், 1 தக்காளி, கல்பாசி, பட்டை 2, கிராம்பு 2, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் வணக்கி வச்சுருக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 1/4 மூடி தேங்காய் போட்டுக்கலாங்க. அதுலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இருக்கும். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 1/2 ஸ்பூன் கசகசா போட்டிருக்குறேங்க. அது போட மறந்துட்டேன், இப்போ போட்டு அரைக்க போகிறேங்க. முட்டை குழம்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சாச்சு. இப்போ சட்டி காஞ்சிருச்சுங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. போட்டுக்கலாம். கொத்து கருவேப்பிலை அதிலே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாங்க. முழுசாக 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுலேயே 2 தக்காளி பழம் விழுதாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. அது ஊற்றிக்கலாம். அதில் ஒரு தக்காளி பழம் போட்டு வணக்கி அரைச்சிருக்கிறோம். மஞ்சத்தூள் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு அரைச்சது அது 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2.5 ஸ்பூனே போட்டாங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க. அரைச்சி வச்ச விழுது ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி அலசி ஊற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கிறேங்க. கொதிக்கிட்டுங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. இப்போ முட்டையை போட்டுக்கலாம். வேக வச்ச முட்டை 4 போட்டுக்கலாம்.
2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாங்க. அப்படியே சிம்மிலே இருக்கட்டும், கலக்காத அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம், பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க.